எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் ஆலு டமாட்டர், அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு இந்த சைட் டிஷ் செய்ய போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தக்காளி கிரேவி செய்ய ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 4-5 வெந்தயம், பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்குற நேரத்தில் 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை இடித்து எடுத்துக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இடித்த விழுத வதக்கிற வெங்காயத்தோட சேர்த்துருங்க. இப்போ பொடுசா நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வைக்கிறதால இதோட கலர் மாறாமல் இருக்கும். கிழங்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. கிழங்கு நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் கலந்துக்கலாம். ஆம்ச்சூர் சேர்க்கறது ஆப்ஷன் தான். வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உருளை தக்காளி கிரேவி தயாராகிடுச்சு. பூரி சப்பாத்தி இல்லை நான் கூட சூட சர்வ் பண்ணுங்க. ஸோ வீட்டில் பொதுவாக காய்கறி ரொம்ப இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி இருந்ததுன்னா இது நீங்கள் குயிக்காக செஞ்சு ஒரு ரோட்டி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.